இந்த எபிசோடில் நாம இயக்குனர் ஏஆர் காந்திகிருஷ்ணன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்லமே, ஆனந்த தாண்டவம் படங்களை இயக்கி ஏஆர் காந்திகிருஷ்ணன் நீண்ட வருடங்களுக்கு பிறகான படைப்பு இது. வாங்க அந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். பெரும் தொழிலதிபரான மகளான ரோஸ்மின் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வரும் ராணவுக்கு தனது நிறுவனத்திலேயே வேலை ஏற்பாடு செய்து தராரு. இருவருடைய நட்பு ஏற்பட்ட பின்பு காதலாக மாறுது. தந்தையின் எதிர்ப்பை மீறி ராணவை திருமணம் செய்து கொள்ளும் ரோஸ்மின் தனது பதவியை கணவருக்கு வழங்குறாங்க. எதிர்ப்புகளை மீறி நிம்மதியான வாழ்க்கையை முன்னெடுக்கிறாங்க. இனிமையாக செல்லும் இவர்களின் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஏற்படுது. மகிழ்ச்சியும் அன்பும் வெறுப்பும் மோதலமாக மாறுது. ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிய முடிவெடுக்கிறாங்க. அதன் பிறகு என்ன ஆனது? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ராணவ் முதல் படத்திலேயே அழுத்தமான கதாபாத்திரத்தில் அலங்கரிச்சிருக்காரு. மனப்போராட்டங்களை வெளிப்படுத்தும் இடங்களில் யதார்த்தமாக நடிப்பால் அசைத்திருக்காருன்னு சொல்லலாம். அதே போல அறிமுக நாயகியாக நடித்து கவனம் வைத்திருக்கிறாங்க ரோஸ்மின். ஆளுமையான அவரது கதாபாத்திரம் ரசிக்க வச்சிருக்கு. பணக்கார பெண்களின் மனநிலையை கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறாங்க. அவரது உயரமும் கவர்ச்சியும் கூடுதல் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு நாயகியாக நடித்துள்ள கிருத்திக் மோகன், அமிதா ரங்கனா ஜோடியும் அசைத்திருக்காங்க. மற்றும் தொழிலதிபராக சம்பத்ராஜ், டாக்டராக கஸ்தூரி, மேலும் அர்ச்சனா உள்ளிட்டோர் அனைவருமே நல்ல தேர்வுன்னு சொல்லலாம். எம்இ பன்னீர்செல்வத்தின் ஒளிப்பதிவில் காட்சிகள் கண்களுக்கு விருந்தளிச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் இசை படத்தோடு பயணிக்க வச்சிருக்கு. யதார்த்தம் நிறைந்த அழுத்தமான காட்சிகள் படத்திற்கு பலம் சொல்லலாம். லாஜிக் மீறல்கள் ஆங்காங்கே எட்டி பார்க்குது. காதல், திருமணம் என்று அவசரம் காட்டும் இளைய தலைமுறையினர் பிரிவிலும் அதை தொடர்வது சரியா என்ற கண்ணோட்டத்தில் உணர்வுபூர்வமான கதை சொல்லி கவனமித்திருக்கார் இயக்குனர். காதலருக்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தில் காத்திருக்கு.